டாடா ஐபிஎல் 23rd மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸும் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 9th ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னாக்கா மொஹாலியில் தான் ப்ளே பண்ணுறாங்க, மிலன்பூரில். ஸோ அவங்களோட ஹோம் மேட்சஸ் தான். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் மேட்சில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 171 கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்சஸ் வந்து இந்த வெளியில் அவ்வளோவா ப்ளே பண்ணலை. ஸோ ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 174 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட்டு. ஸோ ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக இந்த சீசனில் வந்து வேறு லெவலில் பேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டிங் பண்ணுறாங்க, நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சாப் டீம் வந்து கண்டிப்பாக 11 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 11 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எந்த பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க, எந்த மாதிரியான 11 வந்து கிரியேட் பண்ண போகிறாங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது, ஆன் டைமில் தான் தெரியும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் வின்னிங் டீம் எது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் எந்த பிளேயர் லெவலில் வருவாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஒரு ஸ்ட்ராங்கான டீமுங்கும் போது ஹைதராபாத்து. ஸோ அவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு 11 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வின்னிங் டீம் எந்த டீம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்கள் வந்து மல்டிபிள் டீம் போடும்போது வேறு பேட்டர்னில் மேக் பண்ணுங்கள். அந்த டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கப் டீம் போடுங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணுறீங்க, மேட்ச் ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது ஒரு பிளேயர் மிஸ்ஸிங் 2 பிளேயர் மிஸ்ஸிங்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு டீம் போட்டிங்கன்னா அதே டீமுக்கு ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் மாற்றி கேப்டன் வைஸ் ரிவர்ஸில் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்ச்சோட அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிசி வந்து 174, பஞ்சாப் வந்து 177க்கு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண இந்த வெனியூவில் மேட்சஸோட அப்டேட். ஸோ இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்கில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதான் நம்பர்ஸ். ஸோ அதுலேயும் ஃபாஸ்ட் தான் வந்து விக்கெட் போயிருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் என்ன மாதிரி வருது, இனிஷியலாக டேர்ன் கிடைக்குமா கிடைக்காதா, ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குமா, என்ன ஆவரேஜ் வரும் அப்படிங்கிறத ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மெயினாக பிச் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 பாருங்கள். ஸோ 11 பார்த்த உடனே யாருக்கு சாதகமாக போகும் மேட்ச் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஸோ எந்த டீம் ஜெயிக்கின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டீமுக்கு ஃபேவராகவே டீம் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த டீமுக்கு ஒரு பேக்கப் டீம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளோன் பண்ணி அடுத்தடுத்த டீம் கொண்டு போகணும். நீங்கள் பிளைண்டாக ஒரு டீம் ஒரு பேட்டர்னில் போட்டிங்கன்னா நீங்கள் 20 டீம் போட்டாலும் ஃப்ளாப்பு தான் ஆகும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம் கர்ன் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோனு, பிரபு சிம்ரன் சிங்கு, ஷிகர் தவானு, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே 4 பிளேயருமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ 4 பிளேயருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஸோ இந்த லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் சடனாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒரு வேளை வந்து கொஞ்சம் டேர்ன் கிடைக்குதுன்னா இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மேபி அந்த 1 or 2 ஓவர்ஸ் போட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடும்போது லக்கில் ஒரு விக்கெட் கிடச்சிதுன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10-15 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வந்துருவார். ஒரு முக்கியமான பிக்காக தான் இருக்கும். பட் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி டைமென்ஷன் எதுவாக இருந்தாலும் இவரோட 6 வந்து ரொம்ப ஹைலி லாங்காக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நல்ல ஹிட்டர் தான். ஸோ இதுதான் வெனியூவில் நடந்த பேட்டர்ஸோட ரெக்கார்ட்ஸ். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல ஹர்தீப் சிங் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். ஹர்ஷர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபடா, ரூபசகர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரார் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும், நல்லா ஹார்டு ஹிட்டிங் போகிறாங்க அப்படின்னா பிராரை வச்சு தான் கண்டிப்பாக கண்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 ஓவர் வந்து முக்கியமான ஓவராக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை எடுத்துக்கலாம். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா ட்ரிப்பாத்தி வந்து நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. மேபி 11 வருவாரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். 74 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. 11 மேட்ச்சில் 304 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏடன் மோர்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 41 தான் வச்சிருக்காரு. பட் அவரோட ஓன் பிச்சில் லாஸ்ட் மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. பட் பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் வந்து கிளிக் ஆவார் அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேபி அந்த 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணால் கூட சான்சஸ் இருக்குது. பட் ஃபேண்டசியில் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஷிகர் தவான் எடுத்துக்கிட்டால் 99 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸு 11 மேட்ச்சில் வச்சிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திங்கன்னா ஒரு 157 வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் SRH. 60 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. புவனேஷ்குமார் பாருங்கள் அந்த இடத்துல 27 விக்கெட் வச்சிருக்காரு. பட் 27 விக்கெட் வச்சிருந்தாலும் சுத்தமாக அவருக்கு அந்த விக்கெட்டுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு வேளை ஏதாவது பவுலிங் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வேளை இனிஷியலாக பவர் பிளேயில் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்விங்கு, டேர்னு, பவுன்ஸ் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா பேட்டர்ஸ் வந்து
கொஞ்சம் மிஸ் ஷாட் ஆடும்போது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரொட்டேட்டிங்காக யூஸ் பண்ணீங்க. பட் மெயின் ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட ட்ரை பண்ணலாம். நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் இருக்கார் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உமரான் மாலிக் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவடா பார்த்தீங்கன்னா 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ரூபக்ஸ் ராகுல் சகார் இந்த இடத்துல ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து டீம் வைஸு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேஃபாக வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் ப்ளஸ் ஜானி பிரிஷோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷிகர் தவானை பொறுத்தவரை நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பட் இனிஷியலாக பேட் கமின்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி பார்க்கையில் வந்து பேட்டில் 2 தடவை இருந்தாலும் ஷுவராக நீங்கள் வந்து ஷிகர் தவான் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெரிய நாக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால். செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு விசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டீமோட பேட்டிங் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய மெயின் பிக்கு தான். அந்த டீமோட கேப்டன் போது கண்டிப்பாக நின்று விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல சவாஸ் ஆகும்போது பேட் கமின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பர்டிகுலர் வெனியில் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப்பு 50-50 பிளேயர் தான். அடித்தா ஒரு 30+ இல்லைனா 0 ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ரீசெண்டாக பாருங்கள் ஒரு மேட்ச் தான் வந்து கிளிக் ஆகிருக்காரு ப்ளே பண்ண 4 மேட்ச்சில். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 35 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பேட் கமின்ஸ்க்கு அந்த இடத்துல த்ரெட் இருக்குது 3 முறை. ஒரு வேளை இயர்லியாக 2 பேருமே பேட்டில் இருக்கிறதுனால பேட் கமின்ஸ் அந்த ஃபஸ்ட் புல் போடவும் சான்சஸ் இருக்குது. பட் ஆன் டைமில் தான் அது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஆப்ஷன். சபாஸ் ஆகும்போது அந்த இடத்துல த்ரெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபுசிம்ரன் சிங் ஒரு வேளை டாப் ஆர்டர் வந்து ஜானி பிரிஷோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டார்னா நிச்சயமாக அந்த டீமில் நீங்கள் ஒரு கொண்டு வரலாம். பட் இவரோட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரான நம்பர்ஸ் தான். பட் டாப் ஆர்டர் ஏரியாலே ஸ்ட்ரகிள் ஆகும்போது நின்று விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறனால ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே பிளேஸில் இறங்குறாரா இல்லை வேறு ஏதாவது ஓவர்சீஸ் பிளேயர் இறக்குறாங்களாங்கிறது ஆன் டைமில் பார்த்துங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் ஸ்ட்ராங்கான 11 இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 100% இருக்குது. அப்படிங்கிறனால பிளேயர்ஸ் நம்ம இதுதான் வருவாங்கன்னு ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியாது. பட் பிரபுசிம்ரன் சிங் பேட்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. மேபி நடக்க சான்சஸ் இருக்குது. இதுவரை விக்கெட் எடுக்காத புவனேஸ்வர் குமார் வந்து கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து நடராஜன்ட்டையும் த்ரெட் இருக்குது, ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட பேட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, ஃபஸ்ட் கிளாஸ் பிக்கு. பட் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் டபுள் ஆப்ஷனு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த மல்டிபிள் விக்கெட் அந்த 3 விக்கெட் நீங்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஷுவராக. நீங்கள் அதனால் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது 3 விக்கெட் ஷுவராக அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிஷியலாக பவுல் பண்ணுவார். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கண்டேட்ட த்ரெட் இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏடன் மோர்கிராம்கிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ இது பெருசாக எஃபெக்ட் ஆகாது. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் பவுலிங்கில் நல்ல ஒரு நம்பர்ஸில் கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாலும் பட் இந்த சீசனில் வேறு மாதிரி கம்பேக் கொடுப்பாரு. கேப்டன் விசி பிக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா. இவரை பொறுத்த வரைக்கும் பிக்கு வந்து ஓவர்சீஸ் பிளேயரு. பட் எந்த டவுனில் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் தான். பட் ஹெட் விக்கெட்டும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணிக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே ஃப்ளாப் தான் இருக்காரு. பவுலிங்கை பொறுத்தவரை 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் என்னோட ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி பவுல் பண்ணால் கூட அந்த 1 or 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட ஒரு ஹைலி ரிஸ்க் பிளேயரை ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. மேபி பேட் கமின்ஸோட கேம் பிளான் வந்து வேறு மாதிரி இருந்தாக்கா நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட இதில் மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் ஹிட்டு கொடுத்த பிளேயர் தான். ஸோ சஷாந்த் சிங் கண்டிப்பாக வந்து அவரோட ஹோம் மேட்சஸ்ஸு வேறு மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 61 ரன் நாட் அவுட் தான் முடிச்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த 30+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் சஜஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்க ஹோம் மேட்சஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா சுத்தமாகவே இந்த சீசனில் அவருக்கு பேட்டிங்கிறது சுத்தம் படலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆஃப் நெட் சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா எடுக்கலாம். இப்போ ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேபி சான்ஸ் கிடச்சா பேட்டிங்கில் அந்த 10 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஒரு 40-45 பாயிண்டில் ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹை ஸ்கோராக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஹெச்பிராரை வந்து ஃபஸ்ட் பவுலிங்னா எடுத்துங்க. செகண்ட் பவுலிங்னா கொஞ்சம் ரொட்டேட்டிங்னா அடுத்தடுத்த டீமில் கூட மாற்றி போட்டுங்க. பட் ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஒரு வேளை வந்து கொஞ்சம் டேர்ன் கிடச்சதுன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ரொம்பவே ரிஸ்கியாக மல்டிபிளாக டீம் மேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு 4 ஓவர் போடக்கூடிய 2 பிளேயருக்குமே ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹர்ஷர் பட்டேல் வந்து ஃபஸ்ட் பவுல் போனாலும் எடுத்துங்க, செகண்ட் பவுல் போனால் எடுத்துங்க. கண்டிப்பாக கொஞ்சம் மீடியம் பேஸில் விக்கெட் வந்து பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும்போது விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 11 மேட்ச்சில்
10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபடா 10 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசியாவது அட்லீஸ்ட் கொடுத்து பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல சஜஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபாஸ்ட் எடுத்துக்கங்க. மேபி அந்த டெத்தில் போடும்போது அந்த 2 விக்கெட் எடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெய்லி ரெசோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சர்மா. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு நம்பர்ஸோடு தான் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரியான பிளேயர்கிட்ட ட்ரீம் 11 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டார் பிளேயர் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி லெஸ் பிளேயர் தான் வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ சர்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் கூட பிக்கு கொஞ்சம் லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜிதேஷ் சர்மா, சஷாந்த் சிங்கு. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லெஸ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரபு சிம்ரன் சிங். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்கிட்ட கூட ட்ரீம் 11 ஃபேண்டசி வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் 1, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாம் கரன் 2, நெக்ஸ்ட்டு வந்து சஷாந்த் சிங்கு, பிராரு, ரபடா. ஸோ இதுதான் பஞ்சாப் டீமோட என்னோடய ஆப்ஷன். ஒரு வேளை 11ல் சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயர் அந்த இடத்துல ஏ சர்மாவை ட்ரை பண்ணுங்கள். லியாம் லிவிங்ஸ்டோன் வந்து 11ல் வந்தால் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை வந்து இம்பாக்ட் பிளேயராக வராரு அப்படின்னாலும் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிக்காக இருக்கும். மேபி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக ராகுல் சகார் ப்ளே பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் உள்ளே எடுத்துகிட்டு வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தால் ஷூராக நீங்கள் ராகுல் சகார் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. 2 விக்கெட் கிடைக்கலாம் கூட ஒரு மேட்ச்சு ஒரு விக்கெட்டு ப்ளஸ் அந்த கேட்ச் எடுத்தால் கூட 45 பாயிண்டில் ட்ரீம் 11 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் டீமில் கன்ஃபியூஷன் தான். பட் என்ன 11 வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹிட் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஷூராக நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். கேப்டன் கொடுக்கக்கூடிய பிக்கு தான் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் அபிஷேக் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காகவே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணிட்டு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுது அவருக்கு. ஸோ ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 30 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ ஒரு டீசெண்டாக மேபி அந்த ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ண அந்த 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது டபுள் ஆப்ஷனாக தெரிகிறாரு அபிஷேக் சர்மா. நீங்கள் எடுத்துக்கலாம். ஏடன் மோர்கனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பேட்டில்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல பிராரு, ஹர்ஷர் பட்டேல்கிட்ட பேட்டில் இருக்குது. சஃபாஸ் அஹமத் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பவுலிங் கொடுப்பாங்க. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம் கூட பவுலிங்கில் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு 10 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. சஃபாஸ் அஹமத் நல்ல பிளேயர். ஸோ நல்லாவே கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். த்ரெட்டுன்னு பார்த்தா ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்கார் ரபடாட்ட. ஸோ நீங்கள் டீசெண்டாக சஃபாஸ் அஹமத் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பெட்டராக எடுத்துக்கலாம். ஷூராக நீங்கள் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனு. இவரை பற்றி ஒன்றும் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுக்கு இல்லை. வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ரபடாட்டையும் ஹர்ஷர் பட்டேல்ட்டையும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட்டு இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் ஃபேவராக இருந்ததுன்னா வேறு மாதிரி பேட்டிங் ஆடக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக் தான் இவரை பொறுத்த வரைக்கும். பட் இவர்கிட்ட தான் போகும் ஃபேண்டசி அப்படின்னு சொல்ல முடியாது. டோட்டலாக 2 டீம்லையுமே லெஸ் பிக் பிளேயர்கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 எந்த மாதிரி செட் பண்ண போகிறாங்களோ பஞ்சாப் டீமு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டீம் மேக் பண்ணி ஆகணும். ஸோ நிதிஷ் ரெட்டி கூட நல்ல டொமஸ்டிக் பிளேயர் தான். ஸோ டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் ரொட்டேட்டிங் பிளேயராகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமத். ஸோ 2 முறை ரபடாட்ட ஃப்ளாப் ஆயிருக்காரு. மேபி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் அந்த இடத்துல பேட் கமின்ஸ். ஸோ ஆஃப் நெட் வந்து த்ரெட் இருக்கிறதுனால இனிஷியலாகவே அந்த பவர் பிளேயில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணால் 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. டோட்டலாக கேம் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எஸ்ஆர்ஹெச் டீம் சைடு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்லையும் டீம் மேக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேப்டன் கொடுத்துருக்கேன். பட் ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருந்தாலும் பட் இந்த சீசனில் பர்டிகுலர் இந்த மேட்ச்சில் வந்து த்ரெட் இருக்கிறதுனால பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது இயர்லியாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 19 மேட்ச்சில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 4 மேட்ச்சில் பாருங்கள் இந்த சீசனில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் சடனாக ஒரு மேட்ச்சில் சைன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அந்த மேட்ச் வந்து பர்டிகுலராக இந்த மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் அதிகமாக டீம் போடுறவங்க எப்போவுமே இவருக்கு ஒரு டீம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகிடுச்சுன்னா ஃபேண்டசி வேல்யூ வந்து உங்களுக்கு நல்லா புஷ் ஆகி மேலே வரும். ஸோ மயங்க மார்க்கண்டே பட் இந்த சீசனில் பெருசாக அவருக்கு விக்கெட்னு இல்லை. ஸோ 4 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த மல்டிபிள் விக்கெட்னு இல்லை. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அடுத்தடுத்த ஓவரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும்போது மைனஸில் போயிடுது பாயிண்ட்டு. ஃபேண்டசி விட்டு வெளியில் தான் போகிறாரு. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டர். பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சஜஷன்லேயே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அடிஷ்னலாக ஒரு ஃபாஸ்ட் வந்து அந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேபி டெத்லையும் கொடுப்பாங்க. மிடில் நல்லா அடிச்சு ஆடும்போது அந்த 12-14 ஓவரில் பவுல் பண்ணும்போது பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அந்த
1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் தான் ஜெயதேவ் உன்கட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு நம்பர்ஸில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டீசெண்டான பிக்குன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அவர். ஸோ அந்த டீமோட இம்பாக்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், நடராஜன் கொடுத்துருக்கேன். ஸோ நடராஜன் கண்டிப்பாக உள்ளே வந்தாருன்னா எடுத்துக்கங்க. டெத்லேயும் போடுவார், கண்டிப்பாக இனிஷியலாகவும் போல் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த 2 விக்கெட் ஷூராக கிடைக்கும் அவருக்கு. ஸோ நல்லா அடித்து ஆடும்போது ஆஃப் நெட்டில் த்ரெட்டு, பட் லெஃப்ட் ஆர்ம் த்ரெட்டும் ஆஃப் நெட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நடராஜன் வந்து கிளிக் ஆவார், ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டிராவிஸ் ஹெட் 1, அபிஷேக் சர்மா 2, சஃபாஸ் அகமது 3, பேட் கமின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களுக்கு ஜெயதேவ் உன்கட்டு கொடுக்குறேன். ஸோ இதான் என்னோட ஆப்ஷன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னு அந்த இடத்துல பேட் கமின்ஸு கன்ஃபார்மாக ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். புவனேஸ்வர் குமாரை ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபாஸ் ஆகும்போது ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு தான், நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. அடுத்து பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயருமே நீங்கள் மாற்றி கூட ரொட்டேஷனில் ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் கிளாசன் கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அதுவும் கிளிக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு 50 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங்கை வந்து வேறு மாதிரி கிளாசன் வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் கிளாசன் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டீமோட பிளேயர்ஸு. பட் திரும்பவும் சொல்கிறேன், பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் 11 என்ன வருதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. பிச்சும் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணதில்லை. ஸோ பிச்சு கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆன் டைமில் தான் தெரியும். பட் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம ப்ரீ மேட்ச்சில் நடந்ததை வச்சு சொல்கிறோம். பட் ஆன் டைமில் மாறலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்டை பாருங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சடேஜா வந்து வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச்சு இவர் யாஷ் எடுத்திருந்தார், டயால் எடுத்திருந்தார். போன மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா வர நல்ல ஒரு பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரம்ப் கார்டு பிளேயர் வந்து ஒரு சில பிளேயர் உள்ளே வரும்போது கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள், நல்ல நம்பர்ஸ் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் ஹெட் டு ஹெட்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷிக்கர் தவான் ப்ளஸ் ஏடன் மோர்கம். ஸோ ஷிக்கர் தவான் எடுத்துக்கலாம். பட் ஏடன் மோர்கமை பொறுத்தவரைக்கும் அவரோட ஓன் வெனியூவில் எடுத்துருக்க சான்சஸ் இருக்குது ஹைதராபாத்தில். பட் இந்த வெனியூவில் கிளிக் ஆவாரா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன் தான். ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரெகுலர் டெமோ தான். இந்த டெமோ இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரெகுலர் பிளேயர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டிஃபரன்ஷியல் பிக்கு வேணால் ஜிதேஷ் சர்மா, பிரபு சிம்ரன் சிங், ஷஃபாஸ் அகமது, எச் பரார் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் விசி ஆப்ஷன் சேஃபாக போகிறவங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன், சாம் கரன். ஸோ 4 பிளேயருமே ட்ரை பண்ணலாம். ஆப்ஷனாக அடிஷ்னலாக கொஞ்சம் ரிஸ்கியாக போகிறவங்க அந்த இடத்துல ஷிக்கர் தவான், ஏடன் மோர்கம், பிரிஷோ, ரபடா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பிள் டெமோ தான் காமிக்கிறேன். பட் 11 மாறுறதுனால நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கொடுத்துருக்கேன், விசி வந்து ஹென்ரி கிளாசன் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதில் விசி நீங்கள் மாற்றணுன்னா டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் யாரை பிளேயர்ஸை மாற்றலாம், ரொட்டேஷன் பண்ணலான்னா இவரை ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இன்னொரு பவுலர் எடுத்துகிட்டு வரலாம், எச் பரார் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடத்துல ஹர்தீப் சிங்கோட ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது இந்த பேட்டர்னில் போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 60 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணால் கூட நல்ல ஒரு கேப்டன் பிக்காக இருக்கும். மேபி வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது, அந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்கேன். மேபி வந்து பிச்சு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பிச்சாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு 60 ரன் 70 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா டிராவிஸ் ஹெட்டும் பவுல் பண்ணுவார். ஸோ நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் தான். மேபி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சில மேட்சஸில் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்லேயே போவோம், ஆனால் வந்து ஆன் டைமில் வேறு மாதிரி டிசிஷன் நடக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு அசம்ஷனில் தான் கொடுக்குறேன். ஸோ நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதில் ஏடன் மோர்கம் வந்து மேபி ஸ்லைட்லி கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். புவனேஸ்வர் குமார் கூட ஸ்லைட்லி உள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விசி ஒரு வேளை வந்து லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாம், சாம் கரன் ட்ரை பண்ணலாம், ஷிக்கர் தவான் கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ இது பாருங்கள், இதில் டோட்டலாக வந்து கேப்டன் விசி இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பிளேயர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஷெசாந்த் சிங் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபாஸ் அகமது உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அடுத்து எச் பரார் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 பிளேயருமே கொஞ்சம் பிக்கு வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. மீதி எல்லாமே ஹை பிக்கு தான். ஸோ இதில் யாரெல்லாம் நீங்கள் ஹை பிக்கு மாற்றலாம் அப்படிங்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், நல்ல ரிசல்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியான கேம் தான். ஸோ யார் பக்கம் போகும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா 11 எந்த மாதிரி வருதுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியாது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். பட் ஆன் டைமில் தான் தெரியும் என்ன 11 வரப்போகுதுன்னு. 11 வந்தாலும் பேட்டிங்கில் இன்டர்சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இம்பேக்டில் வந்து 2 பிளேயர் நல்ல பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் பேட்டரோ பவுலரோ இருந்தாங்கன்னா யார் உள்ளே வர போகிறாங்கன்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இம்பேக்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ 8 பிளேயர் இருக்கும்போது கண்டிப்பாக 11ல் ரிஷோ வர சான்சஸ் இருக்குது 100%. சாம் கரன் சான்சஸ் இருக்குது. ஸோ மீதி பிளேயர் வந்து ரெய்லி ரசோ வராரா, வில்லி வராரா, ராசா எடுத்துகிட்டு வராங்களா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை 11ல் வந்து வெளியிலேருந்து ஓவர்சீஸ் பிளேயர் இம்பாக்ட் பிளேயராக வந்தால் 2 ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அதுவே பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும் நமக்கு. அடுத்து உள்ளே ப்ளே பண்ண 11ல் வந்தாலும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனான மேட்ச் தான். ஸோ ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக சான்சஸ் இருக்குது. சில மேட்சஸ் இந்த மாதிரி தான் போக சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் டெலிகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.